ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கமகமான அரைச்சி விட்ட சாம்பார் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணியிருப்போம், பட் கரெக்டாக வந்திருக்காது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் அப்புறமா ஹோட்டலில் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து கொடுப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் பண்ணுறதை விட. அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம அரைச்சி சேர்க்கணும், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம முதல்ல சில பொருள் எல்லாத்தையுமே வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி, இந்த மல்லியை சேர்த்துட்டு இதிலிருந்து லைட்டாக வாசம் வரும் பாருங்கள், அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வதங்கிருச்சு, நல்லா இதிலிருந்து வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேருந்து இதை வந்து வெளியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தடுத்த பொருளை நம்ம இதே எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். நான் வந்து தனித்தனியாக வறுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பொருளும் வறுபடுற டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரே டைமில் நம்ம எல்லா பொருளையும் போட்டு வறுக்கும்போது சிலது தீஞ்சு போயிடும், அப்போ டேஸ்ட் மாறிடும். அதனால பார்த்திங்கன்னா அடுத்ததான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, தாளிக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் அந்த செவந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் மட்டும் வறுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சு போச்சுன்னா டோட்டல் சாம்பாரோட டேஸ்ட்டே மாறி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தனியாக கூடவே நம்ம இதை சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, 1/2 டீஸ்பூன். இதுக்கு மேலே சேர்த்தாலும் ரொம்ப கசந்த மாதிரி போயிடும். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்த இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம சாதாரண மிளகா வீட்டில் இருக்கிறத போடுறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 பக்கம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 மிளகா காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதுவும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு பாருங்கள், எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரியணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கூடவே வந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை அப்படியே உளிச்சு முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நான் வந்து ஒரு 3 போல் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காவை சேர்த்துக்க போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் பூசணிக்காய், முள்ளங்கி, அப்புறமா பரங்கிக்காய், கேரட், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தாளிக்கும் போது நான் வந்து காஞ்ச மிளகா போட மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 போல் போட்டுட்டு இது கூட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்திங்கனாவே போதும், ஏன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி 2 உடஞ்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இதில்
பொடி பொடியாக நறுக்குனா தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன், ஒன்றே ஒன்று. தக்காளி ஏன் முதல்லையே போட்டு நீங்கள் வதக்கல அப்படின்னு கேட்பீங்க. தக்காளி வந்து சாம்பாரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப குலைவாக போகிறத விட. அதனால காய்கள்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டேன். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்த புளி தண்ணியும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகா நீங்கள் வேணுன்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுறலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் வெல்லம், இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கும்போது அந்த சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்வீட் வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம அந்த தேங்காய் அப்புறமா தனியெல்லாம் போட்டு வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறோம். அதை இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 100 கிராம் வந்து துவரம்பருப்பை கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். ரொம்ப குழையவும் வேக வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் பருப்பாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் இந்த டைமில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லா தண்ணியாட்ட தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கடைசியாக தான் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ வந்து வாசனை நல்லாயிருக்கும். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை தூவிடுங்க. தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இதில் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃபன் சாம்பார் அப்படின்னா டிஃபனுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிற இந்த அரைச்சி விட்ட சாம்பார் பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் காலையில் நீங்கள் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதிய சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வடை அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கனாலும் இது சூப்பராக இருக்கும். இதோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டான இட்லி, அப்புறமா நல்லா புஸ்புஸ்னு குஷ்பு இட்லி, கூடவே வந்து நல்லா சுவையாக வெண்பொங்கல், ஐயர் வீட்டு ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அடுத்ததாக வந்து நல்லா புஸ்புஸ்னு உளுந்து வடை, கூடவே வந்து நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப நேரத்துக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற உளுந்து வடை எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், மறக்காமல் பாருங்கள். இந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.